நிறைய திங்ஸ் இருக்குது மேலே பண்ணையில். ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அந்த வீட்டில் போட்டிருந்ததும் இப்போ தேவைப்படும், அதனால் எடுத்துகிட்டு வரணும். நோன்புக்கு வந்து இஃப்தாருக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்படும். போன தடவை தான் யாரையும் கூப்பிட முடியல, இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிடணும் இன்ஷா அல்லாஹ். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ரொம்ப பசி வந்துடுச்சு. பையனுமே வந்துட்டான். அதோட இந்த தானிய வகைகள்லாம் ஃப்ரை பண்ணி விற்கும், அது எல்லாம் உளுந்து, சிறுபருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, சுண்டல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பச்சை பட்டாணி எல்லாம் ஃப்ரை பண்ணது. அதில் வந்து அடையை போட்டு பிணைஞ்சி லெமன் புழிஞ்சி கேரட் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் மறு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேலே, ஏன்னா எப்போ பாரு வச்சிடுறாங்க. அப்புறம் கிச்சனில் இந்த ரேக்கையே கொண்டு வந்து வச்சுட்டேன். வீட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். எண்ணெய் ஊற்றி வைக்கணும், எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் ஒர்க்கு எல்லாம் முடிக்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துணி எல்லாம் மடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கொடியிலேருந்து ரூமில் எடுத்து போட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் குறுக்கு செம்ம பெயின், அதாவது ஃப்ரிட்ஜ் எல்லாம் தள்ளினது ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. இந்த பாருங்கண்ணா, இது வந்து பற்ற வைக்கும்போது உல்ட்டாவாக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. கீழே வந்து உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழேன்ட்டு. அப்புறம் குட்டி ரேக்கு மாதிரி அந்த செல்ஃபை வந்து வச்சு அதில் எண்ணெய் பவுட்ரு எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டிவி மேசை மேலேயே எல்லாத்தையும் வச்சு எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு, அதனால் அங்கே வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுப்புமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே சோத்தையும் அடுப்பில் போட்டுட்டேன். ஏன்னா சாம்பார் இருக்குது, மாசி சாம்பார் இருக்குது, அந்த துவையலும் இருந்துச்சு. அப்புறம் அதை மட்டும் பொரிச்சு விட்டுறலான்ட்டு அந்த ரேக்கை வந்து கீழே வச்சுட்டேன். கீழே வச்சு அதில் கொஞ்சம் திங்ஸ் ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். நான் ஒரே ஒரு இந்த ஸ்டாண்டு மட்டும் க்ளீன் பண்ணேன். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நாளைக்கு தான் இதை செய்யணும், என்னால் முடியல, ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்படி வீடெல்லாம் தொடச்சாச்சு, கிச்சனை தொடச்சாச்சு, அதேமாதிரி ரூம்பு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். நாளைக்கு அந்த செல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணால் முடிஞ்சிடும். அப்படியே வந்து கை கால்லாம் ரொம்ப பெயின், குத்தல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாண்டு மட்டும்தான் நாளைக்கு செஞ்சுட்டு இஞ்சி பூண்டு உரிக்கணும். நாளைக்கு அது ஒர்க் இருக்குது. அந்த வீட்டுக்கும் போகணும்.